நேற்றே ஒரு விஷயத்த சொன்னேன், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக ஒரு வீடியோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. 34 நாட்கள் 100 தொகுதிகள் 10,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அவருடைய பயணத்தினால் அதிமுகவுக்கு பெரிய அளவில் நன்மை நடக்குமா அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசித்து பார்த்தா எஸ், சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருக்காங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு திமுக ஒரு பெரிய கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த ஒரு 100 நாட்கள் அப்படின்னு சொல்கிறத விட இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் ரொம்பவே முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுது. எந்தெந்த கட்சிகளை இன்னும் அதிகமான ஒரு கூட்டணிக்குள் இழுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தில் சிபிஐஎம், வைகோ மற்றும் விசிகா, கமல்ஹாசன் இப்படிங்கிற நிறைய பேர், ஈஸ்வரன் அவர்கள், இவங்க எல்லாருமே இருப்பதாகவும், அடுத்த கட்சிகள் எது, அதை எப்படி நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம், அப்படி கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதனால இங்கே இப்போ கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ், தமிழ்நாடு அரசியலில் 2026 தேர்தலுக்கான ஃபீவர் பெரிய அளவில் தொற்றி விட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இதோடி நம்ம நிப்பாட்ட போகிறோமான்னு கேட்டால் இல்லை. ஐயா யாரையாவது ஃபேக் ஆம்புலன்ஸ் இங்கே விடுறது? ஃபேக் ஆம்புலன்ஸா? ஏய் என்னையா இது, ஃபேக் ஆம்புலன்ஸ்லாம் விட்டுட்டு இருக்கீங்க, அது என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடணும் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கலனா வரலாறு நம்மை தவறாக பேசும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம்ங்க. நான் எங்க பொதுக்கூட்டம் கூட்டினாலும் உடனடியாக அங்கே ஒரு ஆம்புலன்ஸை வரவழைத்து ஒரு 10-15 நிமிஷம் அந்த ஆம்புலன்ஸ் அது வழியாக ஓட்டி எங்களுடைய பொதுக்கூட்டத்தினுடைய உண்மையான அந்த நிலவரத்தை எடுத்து சொல்வதற்கு கூட இந்த அரசாங்கம் எங்களை விடுவதில்லை அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் சொல்றது இது ஒரு குற்றச்சாட்டா அப்படின்னு பார்த்தா, அவர் போன பொதுக்கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தில் எங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வந்திருந்துச்சு அப்படிங்கிறத அதிமுகவினுடைய ஐடி விங் இன்னைக்கு ஒரு தொகுப்பாகவே போட்டிருக்காங்க. எஸ், ஏகப்பட்ட இடத்துல ஆம்புலன்ஸ் அப்படியே கடந்து போயிருக்கு. அப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஐடி விங் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளில்லா ட்ரோனை வச்சு எதிரிப்படையை வீழ்த்துற மாதிரி ஆளில்லா ஆம்புலன்ஸை வச்சு எடப்பாடியை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. இப்படி ஒரு கேவலமான அரசியல்வாதியை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. இல்லாட்டி காவல்துறை அனுமதி இல்லைன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. ஸோ இந்த வழியாக பொதுக்கூட்டம் நடக்குது அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கும் டிராஃபிக் போலீஸுக்கும் நல்லாவே தெரியும். அப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து சொல்கிறாரு, நான் போனேன், ஒரு நபர்கிட்ட கேட்டேன், பொதுக்குழு கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன், அவர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். அடுத்ததாக ரைட் எடுக்க வேண்டிய இடத்துல லெஃப்ட் எடுக்க வேண்டியதில் என்னால் லெஃப்ட் எடுக்க முடியல, நான் ரைட் எடுத்துட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசினதை பார்த்தாலே அவர் மேலே நிறைய தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய ரூட் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பொதுக்கூட்டம் முடிந்து விட்டதாக எண்ணி அதுக்குள்ளே வந்தேன்னு சொல்கிறாரு. மறுபடி முக்கியமான இடத்துல லெஃப்டோ ரைட்டோ எடுக்க வேண்டிய இடத்துக்கு மாற்றி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, என்னை பிடிச்சி ரொம்ப பேர் திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல உடனடியாக ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வருது. அந்த அறிக்கையை யார் வெளியிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா சன் நியூஸ் வெளியில் விடுறாங்க. சன் நியூஸ் எப்படி இந்த அறிக்கையை வெளியில் விடுறாங்க? 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டும் வகையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை சன் நியூஸ் வெளியில் விடுறாங்க. பரவாயில்லையே, தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுடைய ஒரு சங்கம் இருக்குது, அந்த சங்கம் இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வர இன்னைக்கு ஈவினிங் வர அது ஒரு ஹாட் டாப்பிக்காகவே ஓடிட்டு இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மன்னிப்பு கேட்கும் வரையில் நாங்கள் போராட்டத்தை அறிவிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு ஈவினிங் டைமில் எந்த மாதிரி லோகோ எப்படி ஒரு டைட்டில்லாம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு அறிக்கை வெளியாகுது. அந்த அறிக்கை என்னன்னா, தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கம் இன்றைய தினம் 19/8/2025 தமிழக ஊடகங்களில் எங்களது சங்கத்தின் சார்பாக நேற்று வேலூரில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 108 ஓட்டுநரை வழிமறித்து அவரை மிரட்டும் தொனியில் பேசியதாகவும், அதற்கு அவர் மன்னிப்பு கேட்கவில்லை எனில் நாடு தழுவிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்ற பெயரில் கண்டன அறிக்கையானது சங்கத் தலைவரின் பெயரையும் எங்களது சங்க லெட்டர் பேடையும் தவறாகவும் அவதூறாகவும் பயன்படுத்தி கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். மேற்கண்ட எந்த ஒரு கண்டன அறிக்கையும் எங்களது சங்கத்தின் சார்பாகவோ
என்னையா இது பெரிய ட்விஸ்டா இருக்கு. தலைவரோ யாதொரு ஊடகத்திற்கும் அறிக்கையோ பேட்டியோ கொடுக்கவில்லை. அப்படி இருக்கையில் எங்களது சங்கத்தின் பெயரை பயன்படுத்தி பொய்யான தகவலை யாரோ வழங்கியுள்ளனர். இந்த கண்டன அறிக்கையும் எங்களது சங்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களது சங்கமானது தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களின் நலனுக்காக மட்டுமே செயல்படும் சங்கமாகும். இது ஒரு அரசியல் சாராத இயக்கமாகும். ஆகவே ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் எனவும் அதனை உடனே நீக்க செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த தவறான செயல்களை செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையின் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தாத்தா காலத்து டெக்னிக்கப்பா இதெல்லாம். அப்போ ஓட்டுநர் சங்கம், அதுவும் தனியார் ஆம்புலன்ஸுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தையே தப்பா யூஸ் பண்ணி இந்திய லெவல்ல நாங்கள் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுனீங்க பாருங்க. அது பொய்ன்னு சொல்லி நிரூபணமாயிருக்கு. சரி, இப்படி பொய்ன்னு சொல்லி இவங்க உண்மையிலேயே தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் சங்கம் ஒரு லெட்டர் பேடில் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கல்ல, இதை சன் நியூஸ் வெளியிட விடணுமா வேண்டாமா? தப்பான செய்தியை ஒளிபரப்புன அதே ஊடகம் சரியான செய்தி இதுதான், அதை நாங்கள் தப்பான செய்தி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ஒரு நியாயமான மனிதன் அந்த சன் நியூஸில் இருக்கிறான், வேலை செய்கிறான், உயர் பொறுப்பில் இருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக உப்பு போட்டு சாப்பிட்றவனா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வாங்க. நாம் சொல்கிறது என்னென்னா, இங்கே எல்லா ஊடகத்தையும் நான் சொல்கிறேன், இது சன் நியூஸுக்கான ஒரு செய்தி மட்டும் கிடையாது. நாம் யாரையோ நம்புகிறோம். ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டரை நம்புகிறோம், கோயிலுக்கு போனால் கடவுளை நம்புகிறோம், ஸ்கூல் காலேஜஸ்க்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நம்புகிறோம். இவங்க எல்லாருமே நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நியூஸ் சேனல் ஓடிட்டு இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த நியூஸ் சேனலை நம்புகிறாங்க. அந்த நியூஸ் சேனலில் வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகளை நம்புகிறாங்க. அதில் செய்தி வாசிக்கக்கூடிய வாசிப்பாளர்களை நம்புகிறாங்க. அந்த நியூஸ் சேனல் சொல்லக்கூடிய செய்தி உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. நீங்கள் செய்கிறது நம்பிக்கை துரோகம். இது எப்படி நம்பிக்கை துரோகம் ஆகும்? உங்களை நம்பி நாங்கள் பார்க்குறோம், 24 மணி நேரமும் நீங்கள் செய்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறீர்கள், அதை நாங்கள் பார்க்குறோம், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எங்களை நீங்கள் நம்ப வச்சு அந்த உண்மை செய்திக்கு அப்புறமா இன்னொரு பொய் செய்தி தான் அது அப்படிங்கிற உண்மை வெளியில் வருது அப்படின்னா அது பொய் செய்தி தான். அந்த தவறுக்கு நாங்கள் மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம், இதோ உண்மையான செய்தி. இந்த செய்தியை ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயம் கடமையும் ஒரு நல்ல முதுகெலும்பு இருக்கக்கூடிய செய்தி ஊடகத்திற்கு இருக்கிறது. அப்படி ஒரு முதுகெலும்பு இருக்கக்கூடிய செய்தி ஊடகம் சரியா அவங்களுடைய வேலையை செஞ்சாங்கன்னா இங்க ஒரு அரசியல்வாதி கூட, நான் சும்மா சுண்டி விட்டு சொல்றேன், ஒரு அரசியல்வாதி கூட இங்க தவறுகளை செய்ய முடியாது. எந்த அரசியல்வாதியும் தவறான வாக்குறுதிகளை கொடுக்க முடியாது. எந்த அரசியல் கட்சியும் இங்க மக்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. எந்த ஒரு இடத்திலும் ஏழைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய நன்மைகள் நம்ம நாட்டுக்கு வரும், நம்ம ஊருக்கு வரும். எல்லாத்துக்கும் காரணம் அரசியல்வாதிகள்லாம் கிடையாது, ஊடகம் ஊடகம் ஊடகம். நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பெருசா பேசுறோம்ல, இங்கே அச்சு தொழில்கள் காரணமாக, கவிதைகள் வழியாக, கதைகள் வழியாக, பிரச்சுரங்கள் வழியாக, இதன் வழியாகத்தான் நமக்கு சுதந்திர வேட்கை அப்படிங்கிறது உருவானது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சுதந்திர வீரருக்கு பின்னாடியும், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பின்னாடியும் அவங்க ஒரு பத்திரிகையை தொடங்கி இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறை நம்ம படித்திருப்போம். அவங்க பத்திரிகையில் வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லாட்டி பத்திரிகையை தொடங்கி இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பத்திரிகையை வச்சு பெரிய ஒரு புரட்சியை செஞ்சுருப்பாங்க. அப்படி அழகான ஒரு பெரிய வரலாறு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், பத்திரிகை அப்படிங்கிறது இன்னைக்கு அஜால் குஜால், அஜெண்டா பேஸ்டா, அவனுக்கு சார்பா இவனுக்கு சார்பா அந்த செய்தியை போட மாட்டோம், இந்த செய்தியை போடுவோம், அவங்களுக்கு சார்பாக நாங்கள் காசு வாங்கிட்டு இந்த சமூகத்துக்கு எதிராக பேசுவோம், இந்த சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் இடையே சண்டையை மூட்டி விடுவோம், அந்த நடிகரை பற்றி பேசுவோம், இந்த நடிகையினுடைய தொப்புளை பற்றி பேசுவோம், இவங்களுடைய விவாகரத்தை பற்றி பேசுவோம், கள்ள தொடர்பை பற்றி பேசுவோம், நாயை பற்றி பேசுவோம், ஆனால் மனுஷனை பற்றி மட்டும் பேச மாட்டோம், மனுஷனுக்கு தேவையான அரசியலை பற்றி மட்டும் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை நம்பும் அந்த காலகட்டம் முடிந்துவிடும். அதன் பிறகு நீங்களும் நம்பிக்கை துரோகிகளாக மாறிவிடுவீர்கள். ஊடகமே புரிந்து கொள்ளுங்கள். இது ஏதோ நான் மிரட்டலுக்காக சொல்கிறேன்லாம் இல்லை. இன்றைக்கே நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்களேன், என்னடா விக்கி நீ அவுடேட்டடாக இருக்க, நான்லாம் பல மாதங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே நியூஸ் சேனல்லாம் பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளம் நபர்கள் இருக்காங்க. இல்லையே எங்கள் நியூஸை நிறைய பேர் பார்க்குறாங்களே சார், 50+, 55+ அந்த ஏஜில் இருக்கிறவங்க வேணால் உங்கள் நியூஸை பார்க்கலாம். 30+, 25+ உங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்குறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய், அவங்களுக்கு தெரியும் நீங்கள் நடத்தக்கூடிய நாடகம். ஸோ இன்னும் 5 to 10 years உங்களுடைய ஆட்டம், இந்த நியூஸ் மீடியா 24/7 இந்த பயாஸ்கோப் காணிக்கிற வேலை, இதெல்லாம் இன்னும் 5 to 10 வருஷம் தான்.
அதன் பிறகு உண்மையான செய்திகளை நாங்களே தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் தேடி படிப்பான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும். நீங்கள் சொல்லக்கூடிய பொய் தான் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவதற்காக ஏகப்பட்ட பேர் கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன, நீங்கள் ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லி நீங்களே பொய்யான செய்தியை பரப்பி அது பொய் தான் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய யூனிட் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்ன மக்கள் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும், எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் இதெல்லாம் தெரியுது. 2K கிட்ஸ் இதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த 2K கிட்ஸுக்கு அடுத்த ஒரு வெர்ஷன் வரும் தெரியுமா? அவங்க இதை சும்மா நறுக்குன்னு கேள்வியாக கேட்பாங்க. அந்த டைம் உங்ககிட்ட பதில் இருக்காது. ஊடகமே, இது ஊடகத்துக்கு பகிரங்க எச்சரிக்கையெல்லாம் கிடையாது. நாம் கேட்பது என்னன்னா, நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம், எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க, எங்களுக்கான செய்தியை வெளியிடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு அமைப்புக்கு, அந்த அமைப்பினுடைய லெட்டர் பாடியே வச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லி மக்களிடம் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா ஃபேக்கான செய்தியை பரப்புனதே ஊடகம் தான். அப்போ அது ஃபேக்கான செய்தி, அந்த உண்மை செய்தி பரப்ப வேண்டிய கடமையும் அவங்களுக்கு தான் இருக்குது. இவ்வளோ தூரம் பேசணுன்னே, நீ எடப்பாடி ஆளுதானடா, அதிமுகக்கு தான்டா, ஏன்னா நேற்று வரை நீ சங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சீமான் அவர்களுக்கு ஆதரவாக போட்டால் நீ தம்பி தான்டா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னீங்க. அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் எடுத்துட்டாலே நீ பிஜேபின்னு சொல்லிடுவீங்க. இப்போ விஜய் அவர்களை பற்றி பேச போகிறேன். அடுத்ததான் என்ன, அனில் குஞ்சுன்னு சொல்ல போகிறீங்களா? சொல்லிக்கோங்க. விஜய் அவர்களுடைய மாநாடு, இந்த மாநாடு 21ஆம் தேதி நடக்க போகுது. அது மதுரையில் வச்சு நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அதற்கான ரொம்ப முக்கியமான கட்டங்களில் நெருங்கி இருக்காங்க. நிறையவே அங்கே ஏகப்பட்ட இடர்பாடுகளுக்கு பிறகு 300 ஏக்கர் நிலப்பரப்பு பார்க்கிங்காக மட்டும், அந்த பார்க்கிங்கில் வரக்கூடிய வாகனங்கள், அதுவும் வெளியூர்லேருந்து வரக்கூடிய வாகனங்கள் என்ன, அவங்க எத்தனை பேரை கொண்டு வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னும், அதே மாதிரி தண்ணீர் வசதிக்காக அங்கே மேம்படுத்தப்பட்ட வசதி எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கிறவங்க இப்போவே விஜய் அவர்கள் பைகாட் பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கில்லி படத்தில் டைலாக்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பதில் நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அதை ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். பட் மாற்றத்தை நோக்கி மீண்டும் வரலாறு திரும்புகிறது. அந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கமாக எம்ஜிஆர் அவர்கள், முன்னாடி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் உள்ள அவர் இன்னுமாவது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த மாநாட்டுக்கும் விஜய் அவர்கள் சரியாக பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக விஜய் அவர்களை பற்றியான அந்த எண்ணம் பலருக்கு மாறிவிடும். ஏன்னா இந்த தடவை நிறையவே அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு. ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசவில்லை, மிகப்பெரிய அளவில் ஆளும் கட்சிக்கு எதிரான முக்கியமான நிகழ்வுகள் நடந்தும் அதை பற்றிலாம் அவர் பேசாமல் தவிர்த்து விட்டார் இப்படின்னு சொல்கிற பல குற்றச்சாட்டுகள் விஜய் மீது அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், அதற்கான ஒரு விளக்கத்தை எப்படி கொடுக்க போகிறார்? இல்லை, இது எங்கள் மாநாடு, ஆமாம் மாநாட்டில் தான் இதெல்லாம் பேசணும், மாநாட்டில் அரசியல் பேசாமல் என்ன அவியலாக கிண்டுவாங்க, இல்லை பிரியாணி போடுவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. சப்போஸ் நீங்கள் அரசியல் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயாசமும் பாசிசமும் அது கூட நீங்களும் ஒன்றுதான் அப்படிங்கிறத மக்கள் முத்திரை குத்தி விடுவார்கள். ஸோ இந்த ஒரு மாநாடு பெஸ்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் என்ன உங்களுடைய கோட்பாடாக இருக்குது, என்ன மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க, எவ்வளவு டீட்டெயிலாக அதை பேச போகிறீங்க அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழரான GK மூப்பனார் பிரதமராவதை தடுத்தது திமுக. தமிழரான அப்துல் கலாம் மீண்டும் குடியரசுத் தலைவராவதை தடுத்தது திமுக. தமிழரான CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராகுவதை தடுக்க பார்க்கிறது திமுக. தமிழர் விரோத திமுக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இப்போ ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்வீட்டுக்கு மத்தியில் கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த துணைத் தலைவர், குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவருடைய பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா அவர் ஒரு RSSகாரரு, அதனால் நாங்கள் எப்படி அவருக்கு ஓட்டு போட முடியும், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் ஒரு ரெட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் தலை சுரீரன் புரியுதா? ஐயா, நம்ம சமூக நீதி கட்சி, நம்ம சமூக நீதி ஆட்கள், நாம சாதியை ஒழித்த மண்ணில் பிறந்தவர்கள், பெரிய மண் இல்லை பெரியார் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ரெட்டி அப்படிங்கிறது யார்? ஏன் அந்த ரெட்டி? அந்த ரெட்டி இல்லாமல் அவர் பேரை மட்டும் போட்டிருக்கலாம்ல. ஸோ எல்லா இடத்துலையுமே ரெட்டி ரெட்டி அப்படின்னு சொல்கிறீங்களே, இங்கே என்ன தமிழுக்கும் தெலுங்குக்கும் சண்டை நடக்குதா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். இங்கே தமிழர் அங்கே தெலுங்கர் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறீங்களா? அப்போ இதுதான் எனக்கு புரியலை. நாம்
காமராஜர் நாடார் அப்படின்னு சொல்லி போடுறான்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தவங்க ரெட்டி அப்படின்னு போகிறது தவறு இல்லை, அது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. எந்த மாதிரியான மனநிலைமை, அது கனிமொழி மாதிரியான ஆட்கள் முன்மொழிவது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? இல்லை மக்கள் இதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்களா? மக்கள் அவ்வளோ பெரிய ஏமாளிகள் நினச்சிட்டு இருக்காங்களா? நாடார் வேணாம், தேவர் வேணாம், ரெட்டியும் வேணாம், அங்கே எதுவும் வேணாம், எதுவுமே வேணாம் நாங்கள் சொல்கிறோம். எதையும் போடாதங்கிறோம். நீ அதை போட்டால் நான் இதை போடுவேன்லாம் நான் சொல்லலை. எதையும் போடாத, எதையும் போடாமல் இருப்பது தான் அரசியல், எதையும் போடாமல் இருக்கிறது தானே சமூக நீதி. இங்கே நாயரை போட்டாலும் சரி, இல்லை இந்த இடத்துல ரெட்டியை போட்டாலும் சரி, இந்த பக்கமாக தேவர் நாடார் அப்படின்னு சொல்லி போட்டாலும் சரி, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சாதி பெயரை போட்டாலும் சரி, இங்கே சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதியை ஒழித்த மண்தானடி இது பாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அறைகூவல் விடுக்கிறீர்கள் என்றால் துணைத் தலைவருக்கும் சாதி வேண்டாம். அப்படி உங்களால் தைரியமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்ல முடியாத காரணம் என்ன? அக்கா கனிமொழி அவர்களே அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும்னு தோணுதப்பா. எப்போ கேள்வி கேட்குறதுலாம் பெரிய பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் யாரை பார்த்து கேள்வி கேட்குறோன்னு ஒன்று இருக்குல்ல, பதில் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்பது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா மக்கள் அந்த கேள்வியை மனதில் புகுத்து விடுவார்கள். மக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி ரொம்ப பெருசாக ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஓட விட்டாங்க பாருங்கள், 1000 ரூபாய் வரல அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அவங்க கேட்குறாங்க. அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் கேட்குறாங்க. உடனே அந்த எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, இவங்களாம் என்ன மென்டலா, தெரு முழுவதும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாயா, உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு உங்களெல்லாம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து இவனெல்லாம் மென்டலுக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கீழே கருத்துக்களை பார்க்க முடியுது. இதை விட இன்னொரு பெரிய அவலம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, பட்டியல் சமூக மாநகராட்சி தலைவர் அவமதிப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் பட்டியல் சமூகம் என்பதால் அவமதிக்கப்பட்டுள்ளார். அரசு சார்பாக நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, நகராட்சி துணைத் தலைவர் காசி விஸ்வநாதன் போன்றோர் இருக்கையில் அமர்ந்திருந்த நிலையில் நகராட்சி தலைவர் சந்திரா சாதியின் காரணத்தினால்தான் நிற்க வைக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். துணைத் தலைவருக்கு சீட்டு இருக்கு, தலைவருக்கு சீட்டு எங்க அப்படிங்கிறத கேட்கக்கூடிய தெம்பு திராணி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் சமூக நீதி. எனக்கு இருக்கு. சாதியை பார்த்து தான் நீ சீட்டு போடுவ. சீட்டுனா நான் சொல்கிறது நாற்காலிங்க, வேறு சீட்லாம் இல்லை. சாதியை பார்த்து தான் நீ வேட்பாளரை நிப்பாட்டுவ, சாதியை பார்த்து தான் நீ ஓட்டு போடுவேன்னா இங்கே சமூக நீதி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லையா? சாதியை பார்த்து தான் நீ வேட்பாளரை நிப்பாட்டுற அப்படின்னா சமூக நீதி கட்சின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் அருகதை இல்லையா? சாதி இங்கே ஒழிக்கப்பட வேண்டும். அப்படின்னா சாதியை வச்சு அரசியல் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டும். செய்வீர்களா? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.